கைஸ், நாங்க தான் உங்க ரி ரைடர்ஸ். இப்போ நாங்கள் குற்றாலத்தில் இருக்கிற ட்ரிப் படத்துக்கு வந்திருக்கோம். நாங்கள் உள்ளே பார்க்குறதுக்கு என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். அதுக்கு எங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் டேக் கட்டி விட்டாங்க. நாங்கள் அங்கே இருக்கிற எல்லா ரைடையும் பார்த்துக்கிட்டே ஸ்லோவாக உள்ளே போனோம். இன்னொரு ரைட் போகலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே 360 சைக்கிள், ஹியூமன் கைரோ, ஆர்ச்சரி, கிரிக்கெட், டார்கெட் ஷூட், விஆர் கேம், ஃபன் ஜோன், புல் ரைடுன்னு ஃபஸ்ட்டு காம்போவில் கொடுத்துருந்தாங்க. செகண்ட் காம்போவில் ஜிப் சைக்கிள், ஜிப் லைன், ஃப்ரீ ஃபால், ஏடிவி, ராக்கெட் எஜெக்டர், ரோப் கோர்ஸ், வால் கிளைம்பிங் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் என்னெல்லாம் ரைட் போகணுங்கிறத அவங்க பார்க்கலாம். நாங்கள் ரைட் போகிறதுக்காண்டி ஃபஸ்ட்டு எனக்கு சேஃப் டிக்கெட் மாட்டி விட்டாங்க. அடுத்து ரோஷனுக்கு மாட்டி விட்டாங்க. அதுக்கு அடுத்து ரித்திஷ்க்கு மாட்டி விட்டாங்க. நாங்களாம் அதை போட்டுக்கிட்டு ஜாலியாக ரைடுக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்டு நான் ஜிப்லைன் ரைடுக்கு போனேன். அங்கே போகும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. மேலேருந்து கீழே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரோஷன் போனா, அவனுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்னான். லாஸ்டா ரித்திஷ் போனா. போகும்போது ரொம்ப ஜாலியாக ஹாய் காமிச்சுக்கிட்டே போனான். ஆனால் வரும்போது பயத்தில் ரொம்ப பிடிச்சிக்கிட்டான். கீழே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுன்னு என்டிசியா சொன்னான். நெக்ஸ்ட் நான் ராக்கெட் எஜெக்டருக்கு போனேன். ஃபஸ்ட்டு போகும்போது ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் தூக்கி போட்டுச்சு பார்க்கணும், ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அதில் நான் பல்ட்டிலாம் அடித்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வானத்தில் பறந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுங்க. நீங்களும் அதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட் நாங்கள் ஏடிவி ரைடுக்கு போனோம். அதில் ஒரு ஆள் 3 ரவுண்ட்ஸ் போனோமா. அந்த வண்டியில் நல்ல சவுண்டோட 3 ரவுண்ட் போனதுக்கப்புறம் ஜாலியாக இருந்துச்சுங்க. நம்ம தப்பா ஓட்டிடக்கூடாதுங்காண்டி கேர்ள்ஸுக்கு உமன் ஒர்க்கரும், பாய்ஸுக்கு மென் ஒர்க்கரும் கைட் பண்ண இருப்பாங்க. அவங்க நல்லாவே கைட் பண்ணாங்க. நாங்கள் போனது சீசன் டைம்ங்கிறனால குத்தால சரண் வந்துட்டு இருந்துச்சு. லைட்டாக பெஞ்சதுனால ரொம்ப கூலிங்காகவும் இருந்துச்சு, நல்லா ஜாலியாக இருந்துச்சு.
ரவுண்டையும் நல்லாவே கைட் பண்ணாங்க. அவங்க கூட இருந்தனால தான் நாங்கள் கரெக்டாக ஓட்டி ரைடை என்ஜாய் பண்ண முடிஞ்சது. நான் அந்த ரைடை ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் ரோஷன் ரைடு போனான். அவனுக்கு மென் கைடு வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லாவே கைட் பண்ணாங்க. ரோஷனும் ரைடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான். நானும் ரோஷனும் தாங்க இந்த ரைடு போனோம். ரித்தீஷ் நான் இதுக்கு பதிலா 360 சைக்கிள் போறேன்னு சொல்லிட்டு 360 சைக்கிள் போயிட்டான். சைக்கிள்ல ஃபர்ஸ்ட் அவன் நல்லா ஜாலியா பெடல் பண்ண ஆரம்பிச்சான். நாங்க கூட அவன் ரொம்ப தூரத்துக்கு போக மாட்டேன்னு தான் நினைச்சோம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல அது ஸ்லோவாக தான் மூவ் ஆரம்பிச்சுது. ஆனால் அவன் பாதி தூரம் வரைக்கும் வந்துட்டான் நல்லா பெடல் பண்ணி. அதுக்கு மேலே அவனால் போக முடியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள கைடு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறமே அவன் ஃபுல்லாக 360 டிகிரியுமே வந்துட்டான். அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அவன் நினச்சது சாதிச்சிட்டான். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னு நிறுத்தி சொன்னான். அங்க உள்ள குட்டி குட்டி குழந்தைங்கலாம் ஜம்மி பாங்கல நல்லா ஜாலியா இருந்தாங்க. நெக்ஸ்ட் நாங்க என்ன ரைடு போலான்னு வச்சுட்டு இருந்தோம். அப்ப ஜிப் சைக்கிள் போலான்னு நாங்க யோசிச்சோம். ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க மொத்தமா காம்போவா கூட வாங்கிக்கலாம். நாங்க காம்போவா கேட்டு வாங்கினோம். நாங்கள் போகும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் ஜிப் சைக்கிளில் போகலான்னு போனோம். நான் தான் ஃபர்ஸ்ட் போனேன். அங்கே சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு கைடு இருப்பாங்க. அவங்க அந்த சேஃப்டி லாக்ஸ்லாம் மாட்டிட்டு பொறுமையாக போக சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு அதை பெடல் பண்ணி போகிறதுக்கு பயமாக தாங்க இருந்துச்சு. அப்புறம் போக போக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அங்கே வரைக்கும் போனதுக்கு அப்புறமா அங்கே இன்னொரு கைடு இருப்பாங்க. அவங்க திரும்பவும் ரிட்டர்ன் இன்னொரு சைடு அனுப்பிவிடுவாங்க. மறுபடியும் அங்கே வர்றதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. முதல்ல இருந்த பையன் கூட ரிட்டர்ன் வரும்போது இல்லை ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் மேலே ஓட்டிட்டு போகிறதுனால ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட் ரோஷன் சைக்கிளை ஓட்டினா, அவனுக்கும் கைட் பண்ணாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஓட்டிட்டு அப்புறம் வந்து ஸ்பீடா ஓட்டினான். அவன் வந்ததுக்கு அப்புறமா வானத்துல சைக்கிள் ஓட்டின மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னான். ரோஷனுக்கு இந்த ஜிப் சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, ரொம்ப ஜாலியா இருந்துச்சுன்னு சொன்னான். நெக்ஸ்ட் ரித்திஷ் ஜிப் சைக்கிள் ட்ரை பண்ணா. அவனுக்கும் சேஃப்டி கிட்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்லோவா போக சொன்னாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபுல்லாவே ஸ்லோவாவே போனான். செகண்ட் டைம் பழகி ரொம்ப ஜாலியா அந்த ரவுண்ட் ஃபுல்லாவே கையை விட்டுட்டு ஸ்பீடா வந்தான். ரைடை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து ரெண்டு கையை விட்டுட்டு பெடல் பண்ணிட்டு போகும்போது வானத்துல பறந்து பறந்து ஓட்டுற மாதிரி இருக்குதுன்னு வந்து சொன்னான். ரொம்ப ஜாலியா என்தூசியாஸ்டிக்கா வந்து சொன்னான். அங்க ரோப் கோர்ஸ் லெவல் 1 லெவல் 2 இருந்துச்சுங்க. ஆனா அது பெரியவங்க தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்க அங்க இருந்து கிளம்பிட்டோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.